வாங்க இந்த வீடியோலாம் நம்ம டேஸ்டியான எம்மியான சுரக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த கொத்தமல்லி, புதினா, மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம சுரைக்காயை ஆட் பண்ணிவிட்டு சுரைக்காயை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு சுரக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் எடுத்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான சுரக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் நல்லா பிடிக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஒரு மசாலா இல்லாததுனால நல்லா டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நானும் முன்னேறோம். அதை செய்ய பாருங்க.